முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அம் இது வந்து ஆண்கள் பார்க்குற மாரி இருந்தாலும் சரி, கட்டாயம் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து பெண்கள் என்ன கோ த்ரூ பண்றாங்க அப்படிங்கிறது, ஒரு அப்பாவா, ஒரு கணவனா, அம் வந்து ஒரு அண்ணனா, தம்பியா வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஸோ கண்டிப்பா நீங்க பாருங்க. ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம் நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, இத பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இது சாட்சாத் முருகப்பெருமான். அதே மாரி அ வேல்மாறல் என்கிற ரத்தினப்பேழை அப்படிங்கிற புத்தகம் சாட்சாத் நம்மளுடைய வள்ளியம்மை. ஸோ இதில நின்னு விளையாடுறாங்க அம்மா. இன்னும் நெறைய நெறைய கொட்டி கிடக்குது. எனக்கு வந்து சேர்ந்திருக்கு. அற்புதங்கள் எல்லாம். நான் தொகுத்து நாளைக்கு நான் முடிஞ்சா வீடியோவா தரேன். ஸோ இது இது வந்து ஜஸ்ட் வேல்மாறல் மட்டும் கிடையாது. ஒரு முருகன் அடியவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ, அத்தன முக்கியமான பதிகங்களும் தேர்ந்தெடுத்து பார்த்து, பார்த்து வந்து ஒரே புத்தகமா குடுத்துருக்கோம். இது வந்து முருகப்பெருமானுடைய, வள்ளியம்மை மற்றும் தெய்வானை அம்மாவுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது. இதுதான் கன்டென்ட். வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது புக்ஸ் ஆர்டர் பண்றதுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுன முன்னாடி திருப்புகழ் புத்தகத்துக்கு மேல காட்டுன ரம்யா சகோதரியோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். நீங்க அருகில் சென்று முருகப்பெருமானை உணர வைக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய பண்ணிட்டுருக்கோம். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்து வருது அப்டின்னா, முருகப்பெருமான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்த கற்பிக்கிறாரு. எப்பவுமே என்ன ஒரு விஷயம் அனுபவிக்கிட்டு, அதுதான் அதுக்கப்புறம் அது வீடியோவா வரும். உங்களுக்கு நெறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் இதுவும் வருது. என்னாச்சு ஒரு 1 வாரம் இருக்கும். ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் பண்றாங்க. இது மாரி எனக்கு நாளைக்கு நான் கோயிலுக்கு போயே ஆகணும். 3 டே எனக்கு பீரியட்ஸு 3 டே ஃப்ளோ வந்து இல்லாம இருக்காதுன்னு நெனைக்கிறேன். நான் கோயிலுக்கு போலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஃப்ளோ இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்றேன். சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தானே. ஒரு ரொம்ப ரொம்ப அ பேசிக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அ இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு சலிப்பு. ஏன்னா நெறைய மெசேஜ் வரும்போது இயற்கையா வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு தான் முருகப்பெருமான் எனக்கு ஒரு பாடத்த கற்பிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து கரெக்ட்டா தைப்பூசத்தன்னைக்கு பீரியட்ஸ் டே வர மாரி தான் இருக்கு. ஒரிஜினலி எனக்கு சண்டே தான் வரணும். அம் ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வச்சுக்கல. ஸோ தைப்பூசம் கோயிலுக்கு போமா, வீட்ல பூஜை பண்ண எதுவுமே என்ன பண்ணுவோன்னே தெரியாது. அப்படியே ஃப்ரீயா விட்டேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெள்ளிக்கிழமையே வந்து பீரியட்ஸ் வந்துருது. அம் அப்படி வந்தாலும் எனக்கு யூசுவலி பார்த்தீங்கன்னா 3 டூ 4 டேஸ் இருக்கும். அட்லீஸ்ட் 3 டேஸ் இருக்கும். அ அதனால வந்து அப்பவுமே டவுட்டு தான். ஸோ 3 டே வந்து இருக்கும்போது நம்ம எதுவும் செய்ய முடியாது. பூஜை சாமான் எதுவுமே கிடையாது. எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறனால நான் அப்பயும் ஃப்ரீயா விட்டேன். திடீர்னு எனக்கு வந்து என்ன ஆகுது சாட்டர்டேவே வந்து கம்ப்ளீட்டா 2டே நாள்ல ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருது அன்யூசுவலி. எனக்கு ஒரு பக்கம் குஷியா இருக்கு. அடடா! நாளைக்கு 3 டே சுத்தமா ஃப்ளோ இல்லைன்னா கோயிலுக்கு போலாமே அப்படின்னு இருக்கு. சரி ஓகே வாட்டெவர். நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிற வரைக்கும் இந்த ஃப்ளோ எதுவுமே இல்ல. முந்தின நாள் மத்தியானத்தோடயே ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஓகே கன்ஃபர்ம்டா வராது அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியுது. சரின்னு சொல்லி ஓகே வீட்ல எல்லாத்தையும் கிளப்பி நம்ம கோயிலுக்கு போறோம் இன்னைக்கு. மதியானம் ஒரு கோயில், சாயந்தரம் ஒரு கோயில் இப்படி பயங்கரமான பிளான். எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இருந்தாலும் உங்களுக்கு 3 டேனா நம்ம ஒரு சேஃப்க்காக பேட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாரி பேட் எல்லாம் வச்சுட்டு ப்ரிப்பேர்டா தான் கிளம்புறேன் நானு. வீட்லருந்து கிளம்பலாம் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு ப்ளீடிங் ஆகுற மாரி ஒரு ஃபீல் வருது. ஆஹா! அப்படின்ட்டு எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாமே கிளம்பியாச்சு. அம் என்ன முருகா நான் வந்து அதாவது ப்ளீடிங் இருக்கும்போது எனக்கு அவங்க கோயிலுக்கு வந்து உன்ன பார்க்க விரும்பல. அம் அப்படிங்கும்போது, எனக்கு என்ன பண்ண தெரியலையே அப்படின்ட்டு, அது போய் நான் செக் பண்ணணும் அப்படின்னு கூட விரும்பல ஆக்சுவலி. செக் பண்ணி அத கண்ணார பார்த்துட்டோம் அப்படின்னா, மனசுக்கு ஒரு மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கோயிலுக்கு போறேன். போற வழியில எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இத தான அந்த சகோதரி நம்மகிட்ட வந்து ஒரு டவுட்டா கேட்டாங்க. இப்போ வந்து அ அது வந்து நீ சலிச்சுக்கிட்டியே. இது ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நீ இருக்கும்போது தெரியுதா? இது மாரி எத்தன பேரு வந்து இந்த மாரி கோ த்ரூ பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு புரியுது. அடுத்தடுத்து, அடுத்தடுத்து, அடுத்தடுத்து நான் கார்ல போய் கோயில்ல இறங்கறக்குள்ளயே இப்ப நான் வீடியோல பேசுற அத்தனையும் எனக்கு முருகப்பெருமான் ஒண்ணு ஒண்ணா உணர்த்துறாரு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் இந்த ஒரு திருவிளையாட்ட பண்ணாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த நான் நான் ஒரு சலிப்பு பட்டேன் பார்த்தீங்களா? அதுக்காக எனக்கு அவர் போட்டுன பாடம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, எனக்கு அன்னைக்கு ஹோல் டே வந்து எந்த ஒரு ப்ளீடிங் சுத்தமாவே ஃப்ளோ இல்ல. ஒரு டாட் கூட இல்ல. பட் அந்த ஃபீலிங் எனக்கு வந்து அந்த பயத்திலேயே நான் பார்க்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ரெஸ்ட் ரூம் போற வரைக்கும். பட் எனக்கு வந்து எதுவும் இல்ல. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இது அவர் நடத்தின ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ இந்த மாரி நம்ம
லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பேர் கோ த்ரூ பண்ற விஷயம் தான். ஸோ இத பத்தி டீட்டெயிலா பேசி, இந்த தெளிவு வந்து எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் எனக்கு அந்த ஒரு விஷயத்த அவர் பண்ணாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இது அப்ப இத பத்தி என்ன பேசணும் அப்படின்னா, எனக்கு அப்படியே சரசரமா வந்து விடுகுது. நான் எதையும் படிக்காம, எதையும் வந்து ஒரு ஒரு ரெஃபர் பண்ணாம, அப்போ அந்த மொமெண்ட்ல. என்னால வந்து அப்படியே எடுத்து குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவ்ளோ நாள் எனக்கு புரியாத விஷயங்கள் எல்லாமே புரியுது. ஸோ இது அவர் நமக்காக குடுத்த ஒரு இன்புட்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட முடிவுல ஒரு ஒரு வார்த்தை கூட விடாம கேளுங்க. ஏன்னா, உங்களுக்கான பதில் எங்க வேணா இருக்கலாம். அதேமாரி இந்த வீடியோவோட முடிவுல வந்து நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டா இதுக்கு இப்படிதான் ஸ்ட்ரிக்ட்டா இதுதான் ரூல்ஸ் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா மாரி குடுக்க போறதில்ல. ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு எனக்கு நான் உணர்ந்த ஒரு தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே நான் சொல்றேன். நீங்களே வந்து ஒவ்வொரு அந்த சினாரியோக்கு தகுந்த மாரி நீங்களே உங்களால முடிவெடுக்க முடியும். அதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கமே என்னன்னா, லைஃப்ல இனிமே இந்த ஒரு கேள்வி இருந்தா, எந்த மாட்ல என்ன கேள்வி இருந்தாலும், இது வந்து அம் என்ன சொல்றது? யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது. அந்த மாரி ஒரு பதிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ லென்த் அதிகமானா இப்பவே சாரி சொல்லிக்கிறேன். எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியல. சரி பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இனப்பெருக்கத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இது. அப்படின்னா, இந்த விஷயம் இல்ல அப்படின்னா, மனித இனமே கிடையாது. உதிரத்தில தான் மனிதன் பிறக்கிறான். அந்த உதிரம் அப்படிங்கிறது உடம்புல இருந்தா தான் அந்த உயிர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உதிரம் உதிரம் இல்ல அப்படின்னா, மனித உயிர் பிறக்கவும் பிறக்காது. மனித உயிர் வாழவும் முடியாது. ஸோ இது எவ்வளோ ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஒரு புனிதமான விஷயம். அப்படிங்கும்போது, இத வந்து நம்ம ஒரு தீட்டு, ஒரு கெட்ட விஷயமா பார்க்கறது தப்பு. அது ஏன் அந்த காலத்துல வந்து தீட்டு அப்படிங்கிற மாரிலாம் பேர் வச்சாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஹைஜீன் ரீசன்னால தான். அந்த காலத்துல வந்து இந்த மாரி விஸ்பர் அல்ட்ராவோ, கேர் ஃப்ரீயோ கிடையாது நமக்கு. அந்த காலத்துல வந்து சாதாரணமா வந்து துணிகள் அதுவும் அந்த துணிய வந்து வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் ப்ராப்பரா சப்போர்ட்டிவா அதுக்கு தகுந்த மாரி டிசைன்ல பேண்டீஸ் இது மாரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்ப இருந்த சூழ்நிலைக்கு ஸோ இந்த ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெயின்டெயின் பண்றது கஷ்டமா இருந்தது. ஒரு முயற்சி எடுத்து தான் அத மெயின்டெயின் பண்ற மாரி இருந்தது. ஸோ அதனால வந்து பெண்களுக்கே உரிய அந்த ரெஸ்ட் வேணுங்கிறதாகட்டும், ஸோ இந்த மாரி இதுக்காக நெறைய டைம் வேணும். அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டு டெய்லியும் குளிச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்ல டெய்லியும் வந்து அந்த 5 நாள் பீரியட்ஸ்னா 5 நாளும் பெட்ஷீட் துவைப்பாங்க. 5 நாளும் தலையணை பாய் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போடுவாங்க. இது காரணம் வந்து அந்த காலத்துல அந்த ஃபெசிலிட்டீஸ் இல்ல அதனால. ஸோ அது வந்து ஒரு சில பேர் அது ஒரு ஒரு பரம்பரையாவே கடைபிடிச்சுட்டு வராங்க. அத பத்தி நம்ம போக விரும்பல இப்போ. ஸோ இந்த மாரி வந்து தீட்டு அப்படிங்கிறது அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லப்பட்டது தான். ஸோ இது வந்து ஒரு கெட்ட விஷயமா ஃபர்ஸ்ட்டு மனசுல இருந்து எடுத்துருங்க. கம்ப்ளீட்டா இத வந்து ஒரு 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 நெகட்டிவான விஷயமா தயவு செய்து பார்க்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இது எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக தான் நீங்க எல்லாருமே உள்ள வந்திருப்பீங்க. ஸோ இப்போ என்னன்னா, நம்ம பீரியட்ஸ்ம்போது வீட்ல பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சரி, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது காலங்காலமா நம்ம வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா கடைபிடிச்சுட்டு வர்ற ஒண்ணு. நம்மளுடைய ரத்தத்திலே, நம்மளுடைய பாடியில இருக்கிற ஒவ்வொரு ஒரு செல்லுலயும் இது வந்து பதிஞ்சு போன விஷயம். அதனால தான் நம்ம டென்ஷன் ஆகுறோம். சரி. ஏன் வந்து பூஜை பண்ணக்கூடாது? ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது? என்ன காரணமாக இருக்கலாம்? அப்படிங்கிறது தான் இப்ப பேசப் போறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுடைய மத்த எல்லா சினாரியோஸ்க்கும் பதில் சொல்லப் போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாரி இந்த தீட்டு ஒரு ஹைஜீன் விஷயமாக இருக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, அ பெண்களுக்கு அந்த டைம்ல ரெஸ்ட் வேணும். அதனால தான் வந்து வீட்ல இருந்தே வந்து வீட்டு விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருந்து ஒரு தனியா ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது, மேபி அதுவும் காரணமாக இருக்கலாம். சரி, இப்பதான் இந்த காலத்துல ஹைஜீன் பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு வந்து நான் ஆக்டிவா எனர்ஜிட்டிக்கா தான் இருக்கேன். எனக்கு ரெஸ்ட்டும் தேவையில்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இப்ப காலம் மாறிட்டே வருது. ஸோ அப்ப இவ்ளோ தான் காரணமா? வேற என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு பிக்சர் காட்டுறேன் பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ல. இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரைமரி ரீசனா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இப்ப மெயினா ஃபர்ஸ்ட்டு வீட்ல பூஜை பண்றது. வீட்ல வந்து பூஜை அறை அதாவது நீங்க தொடர்ந்து ஒரு பூஜை அறையில வந்து நீங்க மந்திரமெல்லாம் சொல்லி, பாட்டு பதிகங்களெல்லாம் படிச்சு, படிச்சு, படிச்சு நீங்க பெல்லெல்லாம் அடிச்சு நீங்க வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது, அது பல வருஷங்களா பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நல்ல அதிர்வு, நல்ல எனர்ஜி வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும். ஓகே. அது வந்து நீங்க திரும்பியும் போய் அந்த இடத்துல நின்னீங்கன்னா அப்படினாலே, அந்த எனர்ஜி வந்து அந்த பாசிட்டிவிட்டி உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்ப வந்து நம்ம பாடியில என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம்
இருக்கும் அப்படின்னா, அதாவது முன்னாடி நான் சொன்ன மாரி மனித இனப்பெருக்கத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பாடி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் பீரியட்ஸ்னா உடம்புல என்னெல்லாம் சிம்ப்டம்ஸ் வரும், என்னெல்லாம் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும், எங்கெல்லாம் பெயின் வரும். நீங்க அது லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். அத பத்தி பேச வேணாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம் எவ் அதே மாரி எவ்ளோ மூட் ஸ்விங்ஸ் வரும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் எவ்ளோ வரும். அம் அ நெறைய பேர் வாமிட் பண்ணி மயக்கம் போடுற அளவுக்கு போவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து சில பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம பாடி அந்த நம்ம பூஜை அறையில போய் நின்னு நம்ம சாமி கும்பிடுறதுக்கு தயாரா இருக்கா? ஒரு மந்திரம் சொல்றதுக்கு தயாரா இருக்கா? அப்படின்னா, இல்லை. இதுதான் மெ மெ பிரைமரி ரீசன் இதுதான். ஓகே. அம் இது அப்படின்னா, அதனால தான் நானுமே இந்த சொல்றது என்ன, திருப்புகழ் படிக்கலாம். நீங்க பெட்ல உட்காந்துட்டே திருப்புகழ் படிக்கலாம். இல்ல கந்த சஷ்டி கவசம் எல்லாம் பண்ணலாம். ஆனா, ஒரு சமஸ்கிருத மந்திரம் வந்து ஒரு 108 தடவ சொல்லும்போது, அது செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம், அந்த எனர்ஜிய தாங்கிக்கிற அளவுக்கு பாடி இருக்காது. ஏன்னா, பாடியில வந்து அந்த ப்ளீடிங் ஆகுற அந்த அந்த ப்ராசஸ் அந்த பழைய முட்டை போய் புதுசா உருவாகுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகுற அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, எனர்ஜி கீழ் நோக்கி வந்து அம் என்ன சொல்றது? பிரயாணம் பண்ணுது. கீழ் நோக்கி போகுது ஆக்சுவலி. அதுவே வந்து நம்ம பூஜை அறையில இருக்கிற அந்த அதிர்வு, அந்த ஒரு சமஸ்கிருத மந்திரத்த வந்து நீங்க தொடர்ந்து சொல்லும்போது வர அதிர்வு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும். ஓகே. அதனால வந்து நம்ம பாடி கன்ஃப்யூஸ் ஆகும். அது நமக்கு சில சமயம் இல்ல, பல சமயம் தெரியாது. நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிற மாற்றம் தெரியாது. இது இப்படி அப்படின்னா, கோயில் அப்படிங்கிறது ஏன் நம்ம வந்து வீட்ல என்னதான் பூஜை பண்ணாலும் வாரம் ஒரு தடவ கம்பல்சரி ஏன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம்? ஆக்சுவலா வீட்ல இருக்கிற சுவாமி படங்களாகட்டும், விக்கிரகம் இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய பக்தி உணர்வ வந்து கட்டுக்கோப்புல வச்சு அத மெயின்டெயின் பண்றதுக்கு தினசரி வந்து அந்த உருவங்களையும், அந்த சிலைகள பார்த்து ம் நம்ம வந்து கனெக்ட் ஆகறக்கு, அந்த உணர்வ வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு வீட்ல நம்ம சுவாமி கும்பிடுறது. இதுவே கோயில்ல தான் பார்த்தீங்கன்னா, ரியலா சாமி வந்து ஒரு உயிரூட்டப்பட்டு ஒரு ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜில இருக்கிற இடம் கோயில் மட்டும் தான். கோயில வந்து அப்படியே அச்சஸ்லாம் வீட்ல கொண்டு வர முடியாது அந்த எனர்ஜி. ஏன்னா, நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அம் சிலைகளுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செப்பு தகடுகள் அது பஞ்சலோகத்திலாக இருக்கலாம், அல்லது செம்புனால இருக்கலாம். அந்த மாரி வந்து தகடுகள் வந்து வச்சு, அதுக்கு மேல தான் சிலைகள வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஸோ, அந்த தகடுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு பல மாசங்கள் முன்னாடி இருந்தே வந்து அந்த மந்திரம் சொல்லி, சொல்லி, சொல்லி அதுக்கு ஒரு பவர் குடுத்துருப்பாங்க. அந்த பவர் எங்கிருந்து வருது? மேல அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வர்ற எனர்ஜிய அந்த மந்திரங்கள் மூலமாக உள்ளிழுக்கும் சக்தி அந்த சில மெட்டலுக்கு மட்டுமே உண்டு. அந்த மெட்டல் தான் பார்த்தீங்கன்னா, கருங்கல் சிலையா இருக்கும்போது கீழ அடியில வச்சு, அதுக்கப்புறம் மேல வந்து சிலை வைப்பாங்க. இது நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால தான் கோயில்ல வந்து மந்திரங்கள் சொல்ல, சொல்ல, சொல்ல அந்த மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட அந்த செப்பு தகடுகள், அந்த தகடுகளுக்கே உரிய அம் குணாதிசயம் என்ன அப்டின்னா, அந்த ஆற்றல உள்ள எடுக்கிறது தான். மேல இருந்து இழுக்கும் பிரபஞ்சத்திட்டருந்து. அதே மாரி கீழ இருந்து பூமியில இருக்கிற காந்த சக்தியும் அது இழுக்கும். இருக்கலயே அது ரொம்ப அதிகமா இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கருவறை. நம்ம மூலவர் இருப்பார் இல்லைங்களா? அங்க தான் இருக்கறதுலயே மிக அதிகமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி தான் அந்த கருவறையே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சின்னதா அது வந்து அந்த எனர்ஜி அந்த இடத்துல குவிஞ்சிருக்கிற மாரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் மூலவர்கிட்ட நின்னு தரிசிக்கிறதை எல்லாரும் ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள் கோயில் முழுக்க நிறைஞ்சிருக்கும். ஏன் வந்து அந்த ஒரு செப்பு தகடுகள் வச்ச மாரி தான் அந்த நமக்கு இத தாண்டி போணும். ஏன் வந்து ஜென்ட்ஸ் பேண்ட் போடக்கூடாது? லேடீஸுமே வந்து இப்போ சுடிதார் விட சாரி ஏன் பெஸ்ட்டு அப்டின்னா, அந்த நம்ம உடம்புல இருக்கிற அத்தன 9 துவாரங்கள் வழியாகவும் அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள போகும் அப்டிங்கிற ஒரு மெயின் விஷயம் தான். அதனால தான் அந்த படிய தாண்டும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நீங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு மெட்டல வந்து தாண்டி போற அந்த மாரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயில் அது வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோ போடணும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தா சொல்லுங்க. இன்னும் டீட்டெயிலா ப்ராப்பரா பிக்சர்ஸோட நான் போடுறேன். ஸோ இந்த இதுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏன் வந்து கோயில் நம்ம போகணும் அப்படிங்கிறது, ஏன் பீரியட்ஸ் போது கோயிலுக்கு போ வேண்டாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா, அந்த இடத்துல இப்ப இந்த ரைட் சைடு காட்டுற பிக்சர்ல மாரி, அந்த இடத்துல கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி மேல வந்து நம்மள இழுக்கும். ஓகே. அல்லது மேலருந்து நமக்கு உள்ள வரும். அதுவே இந்த லெஃப்ட் சைட்ல காட்டியிருக்கிற மாரி, அந்த உதிரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அந்த ஆற்றல் கீழ் நோக்கி போயிட்டுருக்கும். ஸோ, இந்த 2ம் வந்து ஒரே சமயத்தில நடந்தது அப்படின்னா, நமக்கு உடலுக்குள்ள வந்து நம்ம அறியாம பாதிப்புகள் வரலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரலாம். இது வரலாம் அப்படின்னு தான் சொல்றேன். அது வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் மாதிரி அறிவாளிகள் உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். அப்படிதான் வந்து இந்த காலத்துல வந்து சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம அந்த காலத்திலேயே வந்து அஸ்ட்ராலஜிலேருந்து எல்லாத்துலயுமே வந்து கொடிகட்டி பறந்த ஆளுகள். அதனால வந்து அவங்க இந்த காரணம் இல்லாம இப்படி ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்தி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஆக்சுவலி.
நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா தானே, நியாயம் தானே அப்படிங்கிற மாரி இருக்கும். இன்னொன்னு இதனால வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. இந்த பீரியட்ஸ் ப்ராசஸ்ல பிரச்சனை வந்ததுன்னா, இல்ல அது குழந்தை பிறக்கறதுக்கு இந்த மாரி முக்கியமான இடத்துல வந்து இதனால ஒரு ஒரு பாதிப்பு வந்ததுன்னா, யோசிச்சு பாருங்க. அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம். அப்படிங்கிறனால தான் வந்து இந்த மாரி வந்து ஒரு காரணம் இல்லாம ஒரு இது விஷயத்த வந்து அழுத்தம் திருத்தமா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வீட்டு வாஸ்து வந்து கிச்சன் வந்து தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட்ல இருக்கிறது தான் பெஸ்ட்டும்பாங்க. செகண்ட் வந்து நார்த் வெஸ்ட்டும்பாங்க. வடமேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 90% ஆஃப் த பீப்பிள்க்கு வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த காலத்தில வந்து காலையில நம்ம சமைக்கும்போது, கிழக்கு பார்த்த மாரி இருக்கிற வீட்ல, கிச்சன் அந்த இடத்துல வச்சா தான், அந்த இடத்துல இருந்து சூரிய வெளிச்சம் மேல படும். அது சமைக்கிற சாப்பாட்லயும் சரி, சமைக்கிற பெண்களுக்கும் சரி, ஈஸியா விட்டமின் டி கிடைக்கும். நெறைய கிருமி நாசினி மாரி அந்த சூரிய வெளிச்சம் செயல்படும். ஸோ ஃபுட்ல இருக்கிற நெறைய விஷயங்கள் வந்து கொல்லப்படுது. தேவையில்லாத விஷயங்கள் கொல்லப்படுது. தேவையான விஷயங்கள் உள்ள போகுது அப்படிங்கிறது ஆகட்டும். அதே மாரி ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே காலையில எப்படி அந்த மார்னிங்ல அந்த ஏர்லி மார்னிங்ல வர சூரிய வெளிச்சத்தில அதிகமா இருக்கோ, அதே மாரி ஈவ்னிங்கும் அதே மாரி இருக்கும். அதனால தான் வடமேற்கு செகண்ட் சாய்ஸா சொல்லியிருப்பாங்க. இது வந்து நெறைய பேருக்கு தெரியாம அது வாஸ்துவா மாறி, ஸோ இது இந்த இடத்துல இதான் அக்னி மூலை, ஸோ அங்க தான் சமைக்கணும். அப்படிங்கிற மாரி நமக்கு அப்படியே வந்துருச்சு. ஏன்னா நம்மளுடைய பரம்பரை என்ன ஒரு 500 வருஷம், 1000 வருஷமா, பல்லாயிரம் வருஷமா இருக்கிற ஒரு பரம்பரை, ஒரு ஒரு சமுதாயம் அப்படிங்கிறனால நமக்கு அது மருவி மருவி இப்படி தான் வந்திருக்கு. அதே மாரி தான் இந்த இந்த கோயில் க்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் பின்னாடி ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். அவர்கள் மாரி ஒரு அறிவாளிகள் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அத நம்ம நம்பணும். சரி அப்ப என்ன பண்றது? இப்போ நம்மளுடைய பிராக்டிகல் சினாரியோஸ்க்கு எல்லாமே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, எதேர்ச்சையா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வீட்ல பூஜை பிளான் பண்ணியிருக்கும்போது, தைப்பூசமோ அல்லது சஷ்டியோ ஏதோ வரும்போது பீரியட்ஸ் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாரி முருகர் கோவிச்சுட்டாரு அப்படின்னு. இப்போ இவ்வளோ தூரம் நான் சொன்ன விஷயத்துல எங்கேயாவது கடவுள் பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசியிருக்கோமா? கிடையவே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாரி, "உதிரம் இல்லைன்னா உயிர் கிடையாது." அதுதான். உதிரம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, "ரத்தம் சுண்டுற வரைக்கும் தான்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆட்டமெல்லாம் அப்புறமா அடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரத்தம் தான் உடம்புல மெயின். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு பேஸ் அப்படிங்கும்போது எந்த கடவுள் வந்து பீரியட்ஸ்னால கோவிச்சுக்கும் எனக்கு தெரியல. ஆனா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஒவ்வொரு ஸ்டேட்ல மாறுது. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த நம்ம இந்து மதத்திலயும் வந்து நெறைய இடத்துல மாறுபடுது. அது எதையுமே நான் கமெண்ட் பண்ண விரும்பல. நான் பேசுறது எல்லாமே பொதுவா தான். ஸோ கடவுள் ஃபர்ஸ்ட்டு கோவிச்சுட்டாரு. அதனால எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு. என்னால பூஜை பண்ண முடியல. என்ன கோவம்னு தெரியல. எனக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு தெரியல. தொடர்ந்து எனக்கு இப்படியே வருது. இந்த மாரி தாட்ஸ் வந்து தயவு செய்து எடுத்துருங்க. எந்த கடவுளும் கோவிச்சுக்க மாட்டாரு. நீங்க அப்படியே கோயிலுக்கே போனா கூட கடவுள் ஒண்ணும் நெனச்சுக்க மாட்டாரு. ஓகேவா? நம்ம தான் நெனச்சுக்குவோம். ஏன்னா, நமக்கு இருக்கிற அந்த கில்ட் ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம அத கடைப்பிடிச்ச ஒரு விஷயம். அந்த கில்ட், அந்த கன்ஃப்யூஷன்ல ஸ்ட்ரெஸ் ஆகுறது நம்ம தான் நமக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்குமே தவிர, எந்த கடவுளும் நம்மள கோவிச்சுக்க மாட்டாங்க. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. பீரியட்ஸ்ம்போது எத்தன பேருக்கு வந்து முருகர், அம்மா, நான் உட்பட அந்த அம்மா அப்படின்னு கூப்பிட்டதும் சரி, கைய அமுத்தி விட்டதும் சரி நடந்திருக்கு. அதனால வந்து அத நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீட்ல வந்து பூஜை பண்ணும்போது தெரியாம அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அப்பாடா ரெஸ்ட் எடுக்கிறேன் நானுன்னு ஃப்ரீயா விடுங்க. ஓகே. எல்லா நாளும் கடவுள் அவைலபிள் தான். 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாட்களும் வந்து கடவுள் நமக்காக அவைலபிளா தான் இருக்காங்க. எப்போ பூஜை பண்ணாலும் மனசார உருகி நீங்க எப்ப கூப்பிட்டாலும் பீரியட்ஸ்ம்போதே வந்து ஓரமா பெட்ல படுத்துட்டே மனசுக்குள்ள முருகா முருகான்னு சொன்னாலும் அவர் வருவாரு. ஸோ அந்த கில்ட்ட எடுத்துருங்க ஃபர்ஸ்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சமஸ்கிருத மந்திரம் இதெல்லாம் வந்து பூஜை அறையில போய் சொல்லாதீங்க அந்த டைம்ல. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பெட்ல இருந்து நீங்க திருப்புகழ், சிருஷ்டி கவசம், சண்முக கவசம் இதெல்லாம் படிக்கலாம். தாராளமா படிக்கலாம். எந்த இதுவும் இல்ல. வேல்மாறலுமே பண்ணும்போது உடம்பு சூடாகும். அதுல ஒரு எனர்ஜி வரும். அதனால வேல்மாறல் எப்பவுமே வந்து அவாய்ட் பண்றது நல்லது ஆக்சுவலி. ஸோ, இப்ப கோயிலுக்கு போம்போது முன்னாடியே பிளான் பண்ற ட்ரிப்பா இருந்தா, கண்டிப்பா பீரியட்ஸ்ம்போது நம்ம பண்ண மாட்டோம். அத மீறி வந்து இப்போ 3வது நாள், 5வது நாள், 4வது நாள்லாம் வச்சு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்க தான் நெறைய பேருக்கு நம்ம வந்து குழப்பம் அங்க தான். ஆ இப்ப வந்து எனக்கு வந்து அது வந்து உங்களோட உடல்நிலையை பொறுத்தது. சில பேருக்கு 3 நாள்லயே வந்து முக்காவாசி முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ரொம்ப லைட்டா தான் இருக்கும் ஃப்ளோ. அப்படிங்கும்போது அந்த மாரி ஆட்களுக்கு பிரச்சனை இல்ல. 3வது நாள் நீங்க வந்து யோசிக்காம போங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருக்கு அப்படின்னா கூட பிரச்சனை இல்ல. நீங்க பேட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா ப்ரிப்பேர்டா போங்க. ஆனா, எனக்கு 7 நாள் இருக்கும், 9 நாள் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கும்போது, கண்டிப்பா உங்க பாடி வந்து இன்னும் அந்த சேஞ்ச வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும், மனசுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மெயினா கோயிலுக்கு போல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது, நீங்க அத தவிர்க்கிறது நல்லது. ஸோ உங்களோட பாடி பொறுத்து, அந்த சமயத்துல உங்களோட வலிய பொறுத்து, உங்க டிஸ்கம்ஃபர்ட்ட பொறுத்து நீங்க முடிவு பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து யூசுவலியே 3 டேவே வந்து 90% நான் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னா, நீங்க போகலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது உடன்பாடு உங்களுக்கு இல்ல அப்படின்னா போக வேண்டாம். ஓகேங்களா? இன்னும் நான் அப்படிதான் சொல்றேன். ம் அதே மாரி கோயில்ல இருக்கும்போது எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. இது நெறைய பேர் என்கிட்ட வந்து டென்ஷன் ஆயி அழுதெல்லாம் போட்டுருக்காங்க. நிஜமா சொல்றேன். நீங்க போகும்போது பீரியட்ஸ் இல்ல. பட் நெறைய பேர் கியூல இருக்கும்போது பீரியட்ஸ் ஆற மாரியே இருக்கும். பயந்துகிட்டே இருப்பாங்க. பயப்படாதீங்க. அப்படிதான் சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா, லைஃப்ல 1 வாட்டியோ, 2 வாட்டியோ தான் நடக்க போகுது.
அதனால அந்த டென்ஷன் ஆகாதீங்க. அப்ப வந்து அவ்வளோதான் கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு, நீங்க சாமி கும்பிட்டு, இல்ல உங்களுக்கு மனசு கண்டிப்பா ஆயிட்டா எனக்கு சாமி கிட்ட போக கஷ்டமா இருக்குன்னா, மேபி மூலவர் கிட்ட மட்டும் போகாதீங்க. சுத்தி பிரகாரத்துலலாம் போயிட்டு இந்த தூரமா இருந்து மூலவர் கண்ணுக்கு எட்டுன வரையில பார்த்து கும்பிட்டுட்டு நீங்க வந்துரலாம். ஓகே. அது உங்க மனச பொறுத்தது. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து கோயிலுக்குள்ள போக விருப்பமோ போயிட்டு நீங்க வந்துருங்க. இதுக்காக தயவு செய்து ஒரு பனிஷ்மென்ட்டா நெனச்சுக்காதீங்க. ஓகே இது. அப்புறம் சில சமயம் இதனால தான் சொல்லுவாங்க, "கல்யாணம் ஆயி குழந்தை பொறந்துட்டா கணக்கில்லை" அப்படின்னு நானே கேள்விப்பட்டுருக்கேன். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுல நம்மளுக்கு பாதிக்காது. ஏன்னா குழந்தை பொறந்துருச்சு. ஸோ அந்த விஷயங்கள்ல எந்த ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, குழந்தை இன்னும் பிறக்காதவங்களும் சரி, இத வந்து நோட் பண்ணிக்கணும். சயின்டிஃபிக்கா இதுதான் காரணம் அப்படின்னு நான் எங்கேயுமே உறுதியா சொல்லல. பட் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம மேலேயே ஒரு அக்கறை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். சில சமயம் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அந்த மாரி வந்து கோயில் வளாகத்தில வெளிய வந்து சில சமயம் வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்ஷன அவாய்ட் பண்ண முடியாத மாரி இருக்கும். இல்ல உங்களோட வீட்டு ஃபங்ஷனா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, மேபி நீங்க வந்து அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து கலந்துக்கிட்டு, அந்த உள்ள வந்து ரொம்ப மூலவர் அந்த கருவறை கிட்ட போகாத மாரி, அப்படியும் நீங்க பார்த்துக்கோங்க. அது வந்து நான் என்ன சொல்றேன், தவிர்க்கவே முடியாத விஷயங்களில் மட்டும். இதனால வந்து ஓகே நாங்க ஒரு 200 பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம். அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு பீரியட்ஸ் வந்து 2 வாரம் கழிச்சு தான் வர வேண்டியது. இப்ப திடீர்னு ஏதோ ஒரு உடம்பு ஹீட் ஆகியோ வந்து இது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் மொமெண்ட்லயோ வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாரி நீங்க பண்ணலாம். தவிர்க்கவே முடியல அப்படின்னா மட்டும் பண்ணலாம். இத ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு, ஓகே அனிதா சிஸ்டர் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால அவாய்ட் பண்ண முடிகிற இடத்துல நீங்க போக வேணாம். இன்னொருத்தங்க ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றோம். இல்ல அதுக்கு நமக்கு பதிலா நம்ம வீட்ல யாராவது போக முடியும் அப்படின்னா, நீங்க ஆல்டர்னேட் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ புரியுதுங்களா? வேற மாரி நீங்க எடுத்துக்காதீங்க. ஓகே. இது அடுத்தது. ஓகே. இப்ப அடுத்தது சில சமயம் வீட்ல விரதம் இருக்கும்போது, நம்ம கையால வந்து இப்போ நம்ம வந்து ஆப்வியஸ்லி அத ஸ்கிப் பண்ணிருவோம். பூஜை பண்ண மாட்டோம் வீட்ல. வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு தரலாமா? இப்போ நம்ம சமைச்சு குடுக்குறோம். அவங்க வந்து கோயிலுக்கு போறாங்க. அதெல்லாம் பண்ணலாமா? அப்படின்னும் கேள்வி வந்திருக்கு. தாராளமா செய்யலாம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரணத்துல வந்து நமக்கு ஹைஜீன் ப்ராப்ளம் கிடையாது. ரெஸ்ட் ப்ராப்ளம் கிடையாது. உண்மையாவே ரெஸ்ட் வேணும், சமைக்கவே முடியலன்னா அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுக்காக வந்து நம்ம சமைச்சு குடுக்க வேணான்ட்டு இல்ல. அதே மாரி ஒவ்வொரு கோயில்கள்லயும் அந்த விதிகள் மாறும் ஆக்சுவலி. நான் கேள்விப்பட்டேன் வந்து நார்த் இந்தியாலன்னு நெனைக்கிறேன். ஒரு கோயில்ல வந்து ஒரு அம்மன் கோயில்ல இந்த இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறத ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி அப்படி வந்து இருக்கிற கோயில்களும் இருக்கு. பெண்களையே உள்ள அனுமதிக்காத கோயில்களும் இருக்கு. ஸோ அந்த கோயில் விதி என்னவோ அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். பீரியட்ஸ்னால உண்டாகுற மூட் ஸ்விங், ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல வர ஸ்ட்ரெஸ்ஸ விட, நம்ம போட்டு குழப்பிக்கிற ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்சுவலி. அதுக்காக வந்து முருகர அனுமதிக்கல, சிவபெருமான் அனுமதிக்கல, ஏன்னு தெரியல அப்படின்னு அது கடவுள் மேல அந்த பழிய தூக்கி போடக்கூடாது. அவங்க அது எப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டா அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெஸ்ட் குடுக்குறாங்க. இந்த சமயத்துல நீ வர வேண்டாம்மா, நீ இன்னொரு சமயத்துல நான் உன்ன கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்க மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க. அதே மாரி பூஜை சாமான தொடக்கூடாது. திருப்புகழ் புக்கு தொடக்கூடாது. வேல்மாறல் புக்க தொடக்கூடாது. இந்த மாரி ரூல்ஸும் எதுவும் நீங்க போட்டுக்காதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். நீங்க எல்லா புக்கையும் தொடலாம். சுவாமி படங்கள் வந்து கையில வந்து இப்ப டைரியிலயோ, இந்த மாரி குட்டி குட்டியா பர்ஸ்லயோ வைக்கிறது அதெல்லாம் தாராளமா வச்சுக்கலாம். அதெல்லாம் எங்க வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். கண்டிப்பா திருப்புகழ், பதியங்கள், மத்த பதியங்கள் எல்லாமே வந்து பெட்ல உட்காந்து கூட நீங்க படிக்கலாம். இதெல்லாம் தான் காரணம். நம்மளுடைய பாடி, நம்மளுடைய மைண்ட், ஹார்மோன் இதெல்லாம் தான் வந்து நம்ம பெரியவர்கள் இப்படி ஒரு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, நீங்களே இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு, உங்களால உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாரி முடிவெடுக்க முடியும். இனிமே யோசிச்சு கண்டிப்பா முடிவெடுத்துட்டு தெளிவாக இருக்க முடியும். இல்ல, இல்ல இந்த காரணத்தினால நான் போகல. அங்க அங்க இருக்கிற கோயில்ல வந்து இருக்கிற வைப்ரேஷன் வேற. என் பாடி இருக்கிற கண்டிஷன் அது தாங்காது அப்படின்னு நீங்களே தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியும். ஓகே. அது என்ன நாளா இருந்தாலும் சரி, யோசிக்காம ஸ்கிப் பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கடவுள் வந்து தைப்பூசத்து அன்னைக்கு மட்டுமோ, மகாகந்த சஷ்டி அன்னைக்கு மட்டுமோ தான் அருள் புரிவாரா அப்படின்னா கிடையாது. எல்லா நாளும் எல்லா ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வந்து கடவுள் நமக்கு அவைலபிளா தான் இருக்காங்க. அதுக்கு பேர் தான் கடவுள். ஓகே. அதனால வந்து இதிலிருந்து இனிமே இந்த குழப்பத்திலிருந்து வெளிய வாங்க. உங்களுக்கு தெரிந்த எல்லா பெண்களுக்கும் இத வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணி, அவங்களுக்கும் ஒரு தெளிவ குடுங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்க. நான் கமெண்ட்ல உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும். முருகா சரணம்.